பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் உங்களை இந்த வேத வசனத்தோடு கூட காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் அலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. யார் அவருடைய வாழ்க்கையில் அமைதியில்லாமல் அலை கழித்து கொண்டிருக்கிறது? உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். அவர் ஏந்து அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள், பயப்பட்டீங்கன்றார். சீஷர்கள் அவருக்கு கூட இருக்கிறாங்க. படகுல தூங்கி கொண்டிருக்கிறார். காற்றும் அலையும் கப்பல் முழுகத்தக்கதாக இருக்கிறது. ஒரு தித்திரை பண்ணி எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னாருங்க. இயேசு கூட இருப்பது யாரும் அறியாது இருக்கிறாங்க சீஷர்கள். அவர் நம்மளுக்கு கூட இருக்கிறது நமக்கே தெரியாது இருக்குதுங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்படுறீங்க? நான் உங்கள் கூட தானே இருக்கிறேன். காற்று அலையும் தட்டுறது, அதை பார்த்து அலறாங்க. உங்கள் வாழ்க்கையில் அனைமட பிரச்சனை அலை போல தத்தளித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் எங்களை வச்சு, ஆண்டவரே, மடிந்து போகிறேன் என்று சொன்னார். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாச்சு. உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு அமைதல் வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். கூட இந்த சீஷர்கள் அவரை எழுப்பினார்கள், தட்டினார்கள், பயந்து நடுங்கினார்கள். இது எப்படியா நடக்குமோ? ஆண்டவர் என்றுமே செய்யல. ஒரே வார்த்தை சொன்னார், அமைதல் உண்டாகும். அதட்டினார், அமைதலாக இருந்தார். ஒரே வார்த்தை, அமைதல் உண்டாச்சு. உங்கள் வாழ்க்கையில் அலை போல அழைத்து கொண்டிருக்கிற காரியத்தை இயேசு இந்த நாளில் அமைதிப்படுத்தினார். இந்த வார்த்தை கேட்டுக்கிற மாத்திரத்தில் இயேசு எழுந்து நின்று உன் இருதயத்தில் இருக்கிற காயங்கள், கரைகள், எப்படியாப்பட்ட வேதனை, துன்பம்லாம் கூட இருக்கட்டும், அவர் இயேசு அதட்டி அதை அமைதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? சீஷர்கள் பயந்தது போல நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இயேசு சொல்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஏன் பயப்பட்டீங்கன்றார். பயப்படாதீங்க. இயேசு உங்களை பார்த்தா சொன்னார், அமைதல் உண்டாகும் சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் அழிந்துக்கிற காரியத்தை அமைதல்படுத்த வந்துக்கிற இயேசு இந்த வார்த்தை மூலமாக பேசிக்கொள்கிறார். சமாதான சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அமைதல் உண்டாக போகிறது. அலைகைத்திருக்கிற அலை போலுகிற பிரச்சனை எல்லாம் மாறி சமாதான சந்தோஷத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ்.